Do you feel the vibes? Hello students. So in this class we shall deal about the crystal field theory. So already you are learn about valence bond theory. So it having so many limitations are there. Okay. So நிறைய அதில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the valence bond theory helps to visualize the bond the complexes, but it does not explain the magnetic property as well as the coloring property. அந்த பிஹேவியரை பற்றி அந்த தியரி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா explain பண்ணலை. But crystal field theory explain some of the properties like color, magnetic behavior, etc. So this theory was originally used to explain. So இந்த தியரியை நம்ம வந்து ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, it has to explain the bonding in ionic crystals. ஓகே, அயானிக் கிறிஸ்டலில் எப்படி அந்த பாண்டிங்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லை, ஸோ பின்னொரு காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் எக்ஸ்பிளைன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அண்ட் தேர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, திஸ் தியரி இஸ் எஸ்டாப்ளிஷ் பை எக்ஸ்பிளைனிங் தி பாண்டிங் இன் அயானிக் கிறிஸ்டல். பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திஸ் தியரி வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் explaining the complexes. Okay, so what are the salient features of this theory? அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வேலன்ஸ் பாண்ட் தியரியோட சேலண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட சேலண்ட் ஃபீச்சர்ஸ். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா வெர்னர் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, ஸோ இதனுடைய பாஸ்ட்லேட்ஸ் அண்ட் சேலண்ட் ஃபீச்சர்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, crystal field theory, that is CFT, assumes that the bond between the ligand and the central metal atom is purely ionic. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா it is purely ionic. ஓகே, ஸோ this is very important. அப்படின்னா என்ன, the bond formed due to purely ionic means என்ன, ஒரு கேட்டையானுக்கும் ஆனியானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் அயானிக் பாண்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் கொடுத்து, அந்த பாண்ட் இஸ் ஃபார்ம் டியூ டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் தி electron rich ligand and the electron deficient metal. So this is the first assumption. Okay, so next பாத்தீங்கன்னா, the coordination compound, that is the central metal atom or ion and the ligands are considered as a point charges. Okay, அப்போ இந்த coordination compounds பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லைன்னா அயான், அதுவும் லிகான் ரெண்டுத்துக்கும் இடையில அந்த ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, we are considered as a point charges. எப்போ அப்படின்னா, மெட்டல் வந்து சார்ஜ் அயானாவும் லிகாண்டும் சார்ஜ் அயானாவும் இருந்ததுன்னா அது பாயிண்ட் சார்ஜஸ். சப்போஸ் மெட்டல் கார்பனில் பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு சார்ஜ் கிடையாது, 0. கார்பனில் இஸ் த நியூட்ரல் லிகாண்ட் இல்லையா, அப்படி இருந்ததுன்னா தே ஆர் கன்சிடர் as a எலக்ட்ரிக் டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல் லிகாண்ட்ஸ். ஓகே, அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இஸ் கன்சிடர்ஸ் த ஃபாலோயிங் சீரீஸ் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டெப்ஸ். எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது அதில் ஸ்டெப் 1 ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஒரு இது டி ஆர்பிட்டால் அப்படின்னா மொத்தம் எத்தனை போடுவோம், ஆக்சுவலி மொத்தம் 5 பாக்ஸஸ் போடுவோம் இல்லையா, டோட்டலி 5 பாக்ஸஸ். ஓகே, தட் இஸ் என்ன, இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 ஆர்பிட்டால். தட் இஸ் டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஇசட்எக்ஸ், அந்த மாதிரி மொத்தம் டோட்டலாக இது ஆல்ரெடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஇசட்எக்ஸ். ஓகே, இது எப்படி சொல்லுவோம் நம்ம, டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது என்ன சொல்லுவோம், டிஇசட் ஸ்கொயர். ஸோ டோட்டலி இந்த 5 ஆர்பிட்டால்ஸ். இதெல்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஇசட்எக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தே ஆர் ஓரியன்டட் இன் பிட்வீன் தி ஆக்சிஸ். டிஎக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் இதெல்லாம் என்ன, தே ஆர் லோப்ஸ் ஆர் ஓரியன்டட் அலாங் தி ஆக்சிஸ். ஸோ அப்போ இதை மொத்தம் என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, இந்த செட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா T2G செட், அதாவது ட்ரிபிளி டி ஜெனரேட் செட்டுன்னு சொல்லுவோம். இந்த செட் இருக்குல்ல, இந்த செட்டை இஜி செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டை நம்ம என்ன சொல்லுவோம், இஜி செட், தட் இஸ் டபிள்யூ டிஜெனரேட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்க்கலாம். In an isolated gaseous state, all the 5 d orbitals of the central metal atom are degenerate. Degenerate means என்னன்னா, இந்த 5 ஆர்பிட்டாலும் ஒரே எனர்ஜி லெவலில் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு ஐசோலேட் கேசியஸ் ஸ்டேட்டில் அந்த 5 ஆர்பிட்டாலும் ஒரே எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்ததுன்னா தட் ஸ்டேட் இஸ் கால்டு
degenerate state. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ligands from the spherical field அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ligands இருக்கு இல்லையா இப்போ வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு ஃபீல்டு சொல்லுவோம் இல்லையா அதில் அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரான் ஃபீல்டு இருக்கும் அந்த எலக்ட்ரான் ஃபீல்டில் வந்து இப்போ என்ன செய்யணும்னா லிகான் போய் வந்து என்னன்னா அப்ரோச் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை போய் என்ன பண்ணும் அப்ரோச் பண்ணும் ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இனிஷியலி த லிகான்ஸ் ஃபார்ம் ஏ ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் ஒரு ஸ்பெரிக்கல் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும் எதை சுற்றிலும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றிலும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும் ஓகே so in this field the energies of all 5d orbital will increase due to the repulsion between the electrons of the metal and the ligands okay இப்போ இந்த ஃபீல்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த 5d ஆர்பிட்டால்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக இப்படி இருக்கும் ஒரு எனர்ஜி லெவல் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் இப்படி இருக்கு ஓகே இது வந்து இனிஷியலாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா லிகாண்ட் என்ன பண்ணும் ஒரு நெகட்டிவ் சார்ஜஸை இதை சுற்றிலும் ஒரு ஸ்பெரிக்கல் ஃபீல்டில் இது என்ன பண்ணும் ஒரு நெகட்டிவ் ஸ்பெரிக்கல் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும் அப்போ இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா இதில் என்ன இருக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூ டு தி எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் விச் இஸ் கோஸ் ஆன் தி எக்ஸைட்டட் ஓகே இப்போ இதுதான் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸைட் ஆகும் ஓகே ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக லோயர் ஸ்டேட்டில் இருக்கும்போது லிகான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா விச் ஃபார்ம் ஏ ஸ்பெரிக்கல் நெகட்டிவ் சார்ஜ் அரௌண்ட் தி மெட்டல் ஓகே ஸோ இன் திஸ் ஃபீல்ட் த எனர்ஜிஸ் ஆஃப் ஆல் 5d ஆர்பிட்டால் வில் இன்க்ரீஸ் இதை விட இங்கே எனர்ஜி என்ன செஞ்சிருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகே வில் இன்க்ரீஸ் டியூ டு தி ரிப்பல்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் தி மெட்டல் அண்ட் தி லிகான் லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் மெட்டல் இருக்கிற லிகானும் இடையிலையும் இருக்கக்கூடிய அந்த ரிப்பல்ஷன்னால எனர்ஜி என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டுத்துக்கும் இடையில அட்ராக்ஷன் இருந்ததுன்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிடும் ரிப்பல்ஷன் இருந்ததுன்னா எனர்ஜி என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பிகாஸ் அந்த இடத்துல இருந்து இன்ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆகும் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சரி ஸ்டெப் 2 இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்டெப் 2 எடுத்துக்கலாம் த லிகான்ஸ் ஆர் அப்ரோச்சிங் தி மெட்டல் ஆட்டம் இன் ஆக்சுவல் பாண்ட் டைரக்ஷன் அது என்ன பண்ணும் லிகான்ஸ் எல்லாமே என்ன செய்யும்னா அந்த மெட்டல் ஆட்டத்தை அப்ரோச் பண்ணும் எப்படின்னா அதுக்கு எந்த டைரக்ஷனில் பாண்ட் தேவைப்படுதோ அந்த பாண்ட் டைரக்ஷனில் போய் அப்ரோச் பண்ணும் ஓகே ஸோ அது எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறது இது ஆக்டாஹீட்ரல்லையும் டெட்ராஹீட்ரல்லையும் என்ன செய்யணும் மாறும் அதில் பார்த்துங்க டு இல்லுஸ்ட்ரேட் திஸ் லெட்டஸ் கன்சிடர் ஆக்டாஹீட்ரல் ஃபீல்டு இப்போ நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டாஹீட்ரல் ஃபீல்டை கன்சிடர் பண்ண போகிறோம் ஓகே இன் விச் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இஸ் லொக்கேட்டட் அட் தி ஆரிஜின் ஓகே சென்ட்ரல் ஆட்டம் வந்து ஒரு ஆரிஜினில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா த 6 ligands ஆர் கம்மிங் ஃப்ரம் தி ஆக்சியல் ஆக்சியல் மீன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இதை போட்டு காமிக்கிறேன் எப்படின்ட்டு இப்போ கீழே பாருங்க நான் அந்த 5 ஆர்பிட்டாலையும் தனித்தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் தனித்தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா dx² - y². ஸோ த 4 lobes ஆர் ஓரியன்டட் அலாங் தி ஆக்சிஸ் அதாவது ஆக்சிஸில் என்ன இருக்குது ஓரியன்ட் ஆகிருக்கு அதே மாதிரி dz² பாருங்கள் the lobes ஆர் ஓரியன்டட் அலாங் தி ஆக்சிஸ் அதனால இதை ரெண்டு செட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டபுளி டீஜெனரேட் செட்டுன்னு சொல்லுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் இடையில 4 லோப்ஸ் இருக்கனால இது வந்து dyz ஆர்பிட்டால் இது இசட்டுக்கும் எக்ஸுக்கும் இருக்கிறதுனால இது dxz ஆர்பிட்டால் இது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கனால dxy ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதை மூணுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரிபிளி டீஜெனரேட் ஆர்பிட்டால்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 லோப்ஸும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஓரியன்டட் இன் பிட்வீன் தி ஆக்சஸ் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிகாண்ட் இருக்குல்ல அது ஆக்சியல்ல வந்து சேரப்போதா இல்லை இன்பிட்வீன் இந்த ஆக்சிஸ்ல வந்து சேரப்போதா அதுதான் அந்த பாண்ட் ஆக்சிஸை வச்சு இப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னா இந்த 5 ஆர்பிட்டாலும் டிஃப்ரெண்டாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும் இப்போ வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த 5 ஆர்பிட்டாலும் டீஜெனரேட் லெவலில் தான் இருக்கும் ஒரே எனர்ஜி லெவலில் தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணதில்ல எந்த டைரக்ஷனில் வந்து அப்ரோச் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டாஹீட்ரல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த 6 லிகாண்டும் இருக்குல்ல அது எப்படி வந்து அப்ரோச் பண்ண போகுது பாருங்கள் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன் அது என்ன எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை இது வந்து ப்ளஸ் எக்ஸு இது மைனஸ் எக்ஸ் ஓகே அது மாதிரி இது வந்து ப்ளஸ் ஒய் இது வந்து என்னது மைனஸ் ஒய் இது வந்து ப்ளஸ் இசட் ஓகே இது என்னது மைனஸ் இசட் இது வந்து மைனஸ் இசட் வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிள் தான் இது ஓகே
ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 6 லிகாண்டும் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணுது, அப்ரோச் பண்ணுது. அப்போ ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணும்போது ஆக்சியலில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த T2G ஆர்பிட்டால்ஸ் தான் இல்லையா, சாரி இஜி ஆர்பிட்டால். இதுதான் ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுதான் அப்ரோச் பண்ண போகுது. அப்போ என்னன்னா இந்த லிகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் வந்து அப்ரோச் பண்ண போகுது. அப்போ ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணும்போது என்ன செய்யும், இந்த இஜி ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இட் கெட்ஸ் மோர் எனர்ஜி. அப்போ இன்பிட்வீன் இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா லிகாண்ட் வந்து இப்போ இங்கே தானே வந்து அப்ரோச் பண்ண போகுது. அப்போ இந்த இடத்துல ஆர்பிட்டால் இல்லை, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே தானே இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு இடையில இருக்கிற ரிப்பல்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கும் இங்கே வரக்கூடிய லிகாண்டுடைய எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கிற ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும், இந்த இஜி வந்து விச் கெட்ஸ் மோர் எனர்ஜி. ஓகே, T2G என்ன பண்ணுன்னா இட் கெட்ஸ் லெஸ் எனர்ஜி. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்க அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த 5 ஆர்பிட்டால்ஸும் ஒரு டீஜெனரேட் லெவலில் இருக்கும் இல்லையா, டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் இந்த 5. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா எனர்ஜி பேரியர் போட்டுக்கிறேன். எனர்ஜி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்க்ரீசஸ் அதில் போட்டுக்கிறேன். இப்போ என்னென்னா லிகாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் நெகட்டிவ் ஃபீல்டை பண்ணும்போது இந்த 5 ஆர்பிட்டால் இருக்குல்ல, டி ஆர்பிட்டால், இது என்ன செய்யும் ஆக்சுவலி விச் கோஸ் ஆன் தி எக்ஸைட்டர். ஓகே, ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா, இந்த 5 ஆர்பிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸைட் ஆகிடும். ஸோ அப்போ இதிலேருந்து இங்கே என்ன ஆகுது, எக்ஸைட் ஆகுதா. ஸோ இந்த லெவலில் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிகாண்ட் வந்து என்ன பண்ணுது, ஆக்சியலில் வந்து அப்ரோச் பண்ணுறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 வந்து T2Gன்னு வச்சுக்குவோம், 3 ஆர்பிட்டால் T2G, இந்த 2 ஆர்பிட்டால் ஆக்சுவலி இஜி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டருக்கு பேர் தான் ஆக்சுவலி என்ன சொல்லுவோம்னா பேரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டருக்கு பேர் என்ன சொல்லுவோம், பேரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆக ஸ்பிட் ஆகும். எப்படி அப்படின்னா மேலே இஜி ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜிக்கும் T2G ஆர்பிட்டால் லோயர் எனர்ஜிக்கும் வந்துடும். ஓகே, இந்த பேரி சென்டருக்கு கம்பேரிட்டிவாக இப்படி வந்துடும். இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா இந்த 2ஆக ஸ்பிட் ஆகும். ஓகே, ஏன் சார் இஜி சென்டர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டபிள்யூ டிஜெனரேட் ஆர்பிட்டால் ஆக்சியல் ஓவர்லாப்பிங் லோப்ஸ் இருக்கா. அப்போ என்னன்னா லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது எங்கே வருது, ஆக்சிஸில் தான் வந்து அப்ரோச் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இஜி கெட்ஸ் ஹையர் ரிப்பல்ஷன், ஸோ இட் கெட்ஸ் ஹைலி எனர்ஜி. ஓகே, அதனால பேரி சென்டரை விட ஹையர் எனர்ஜி போயிடும். இந்த இடத்துல ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கனால இது கீழே வந்துடும். ஸோ அப்போ இந்த பேரி சென்டரில் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. இந்த பேரி சென்டர்லேருந்து இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, ப்ளஸ் 3/5 டெல்டா நாட் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மைனஸ் 2/5 டெல்டா நாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த 3 T2G இருக்குல்ல, அதாவது மொத்தம் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அதில் 3 ஆர்பிட்டால்ஸ் T2G விட ஹையர் எனர்ஜி லெவல் இருக்கு. அப்போ ப்ளஸ் 3/5 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டு. ஸோ இதோடைய டோட்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா இதுதான் டெல்டா நாட், தட் இஸ் ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகே, ஸோ சிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதை பார்க்கலாம், என்ன பின்னாடி நம்ம வரும்போது பேசிக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்டாஹெட்ரலில் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிகான்ஸ் ஆர் அப்ரோச்சிங் ஆன் தி மெட்டல் ஆட்டம் டுவர்ட்ஸ் தி ஆக்சியல். ஆக்சியல் மீன்ஸ் என்னன்னா ஆக்சிஸில் பூரா அப்ரோச் பண்ணுறதுனால ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இஜி ஆர்பிட்டால் கெட்ஸ் மோர் எனர்ஜி அண்ட் in between the axis la irukra orbitals எல்லாம் என்னன்னா which gets less energy, that's why the splittings like this. okay, so இங்க பாத்தீங்கன்னா ligands எல்லாம் பாருங்களேன் அப்படியே x axisல வருதா, அதே மாதிரி y axisல z axisல. அப்ப அந்த axisல என்ன இருக்குதோ, இப்ப z axisல z ஸ்கொயர் ஆர்பிட்டாலும் இதுல வந்து x and y ல பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஆர்பிட்டால் இருக்கும். ஆனா இன்பிட்வீன்ல பாருங்களேன் dyz dZx இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிகாண்டோடைய அப்ரோச் இல்லாதனால இதுக்கு வந்து என்ன இருக்கு, ரிப்பல்ஷன் ரொம்ப மினிமமா இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம டயக்ராம் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டயக்ராம் போட முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி டயக்ராமை ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த லிகாண்டோடைய அப்ரோச். ஓகே,
ஸோ எப்படின்னா இப்படி அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இது வந்து ப்ளஸ் ஒய், இது வந்து மைனஸ் ஒய். ஓகே, இது வந்து லிகாண்ட், ஏதாவது ஒரு லிகாண்ட் போட்டுங்க. இது வந்து லிகாண்டு 1, லிகாண்ட் 2, லிகாண்ட் 3 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ லிகாண்ட் 6ன்னு போட்டிருக்காங்க அவங்க. லிகாண்ட் 2 எங்கே இருக்கும்? புரியுதா உனக்கு? இப்போ என்னன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது லிகாண்ட் 1ன்னு வச்சுக்கிங்க. இது லிகாண்ட் 1ன்னா ஆப்போசிட்டில் லிகாண்ட் 2, L2 அப்படின்னு போட்டுக்கலாம். இது L3, L4. ஓகே, அது மாதிரி இங்கே என்ன L5, L6. அப்போ எல்லா ஆக்சிஸ்லையும் மொத்தம் 8 லிகாண்ட், எல்லாமே ஆக்சிஸில் வர்றதுனால என்னன்னா இந்த ரிப்பல்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டு காமிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஆக்சிஸில் உனக்கு என்ன இல்லை, தேர் இஸ் நோ ரிப்பல்ஷன். ஸோ அப்போ இங்கே கீழே பாருங்க, as shown in the above figure, the orbitals lying along the axis dx square minus y square and dz square orbital will experience strong repulsion and raise the energy to greater extent than orbitals with the lobes directed between the axis, that is dxy, dyz, dzx. இதை தான் நான் முன்னாடி சொன்னேன். Thus the degenerate d orbital now split into two sets and the process is called crystal field splitting. இந்த process இந்த ரெண்டா பிரியுது இல்ல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா crystal field splitting. இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல என்ன செய்வோம் அப்படின்னா, up to this point the complex formation would not be favored. இந்த பாயிண்ட் வரையும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வராது. இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ளிட் ஆகி நிற்கும். However, when the ligands approach further, இதுக்கப்புறம் மறுபடியும் அப்ரோச் பண்ணும், there will be an attraction between the negatively charged electron and the positively charged metal ion. Okay, so அப்போ என்ன செய்யணும், ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் லிகாண்ட் மறுபடியும் ஃபர்தர் அப்ரோச் பண்ணும்போது there will be an attraction between the negative charged electron and the positive charged metal ion that results the net decrease in energy. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள வந்து பாசிட்டிவ் எனக்கு நெகட்டிவ் எனக்கும் அட்ராக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். எனர்ஜி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போனதுன்னா ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டுன்னு இருக்கு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிகாண்டும் மெட்டலும் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும்போது டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ தி டிக்ரீஸ் இன் எனர்ஜி is the driving force for the complex formation. இந்த எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது இல்ல, that means என்ன, அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு டிக்ரீஸ் ஆகுது இல்ல, இதுதான் என்ன அப்படின்னா it is the driving force for the complex formation. இப்படி தான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா crystal field splitting in octahedral complex பார்த்துக்கோ. during the crystal field splitting octahedral formation, in order to maintain the average energy of the orbital, that is Barry's center. ஆவரேஜ் ஆர்பிட்டால்ங்கிறது இதை தான் நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரிஸ் சென்டர்னு சொல்லுவோம். constant, the energy of orbital dx x square minus y d is square percent represented as Eg orbital will increase by 3 by 5 delta naught, while that of other 3 orbitals இருக்கு இல்லையா, it is represented T2g orbital decreases by 2 by 5 delta naught. இது அப்படி தான் சொல்லணும், மைனஸ்னா decreases by 2 by 5, increases by 3 by 5. ஸோ ஓகே, இது அடிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.6ன்னு வரும். ஆக்சுவலி இது அடித்தா 0.6 டெல்டா நாட் அப்படின்னு வரும். ஓகே, இதை படித்த அப்படிங்கன்னா 0.4 டெல்டா நாட்னு வரும். ஓகே, அதாவது இது டிக்ரீசஸ் பை, இது வந்து என்ன இன்க்ரீசஸ் பை, அதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஹியர் டெல்டா நாட் ரெப்ரசன்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் தி ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. இந்த டெல்டா போட்டு ஓன் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன, டெல்டாங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. அது எந்த ஃபீல்டில், ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டுனா மொத்தம் 6 என்ன இருக்கும் லிகான்ஸ் இங்கே வந்து அப்ரோச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்சஸ், sp3 ஹைபிரிடைசேஷனில் வரக்கூடிய டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்சஸ். இங்கே டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்சஸில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தம் 4 லிகாண்ட் தான் வந்து அப்ரோச் பண்ண போகுது. ஓகே, ஸோ அந்த 4 லிகாண்ட் எப்படி வந்து அப்ரோச் பண்ண போகுதுன்னு பாருங்க. இந்த சென்டரில் மெட்டல், இதுதான் மெட்டல்னு வச்சுக்கலாம். இந்த மெட்டலில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுதான் கிறிஸ்டல்னு வச்சுப்போம். இந்த கிறிஸ்டலுடைய கார்னர் பார்த்துக்கேன். ஸோ இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4, இது கார்னர். அதே மாதிரி இங்கே என்ன 5 6 7 8 இப்படி வச்சுக்கலாம் கார்னரில். இப்போ இங்கே வந்து லிகாண்ட் அப்ரோச் பண்ணுற கார்னர் பாருங்களேன், டயகனல் ஆப்போசிட் டு தி கார்னர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் த லிகாண்ட்ஸ் அண்ட் டெட்ராஹெட்ரல் கேன் பி விஷுவலைஸ்டு ஃபாலோஸ். கன்சிடர் த கியூப், ஒரு கியூப் வச்சுக்கோ, இன் விச் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பிளேஸ் அட் இட்ஸ் சென்டர். Okay, the 4 ligand approach the central metal atom along the direction of leading diagonal drawn from the alternate corners கொடுத்துருக்காங்களா. alternate corner என்ன, 1 3 கார்னர் வந்து ஒரு கார்னர். அதே மாதிரி இதுக்கு alternate corner என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 5 7 இருக்கா பாருங்க.
இதுதான் இதனுடைய ஆல்டர்னேட் கார்னர். அப்போ என்னன்னா 1,3ல 2 லிகாண்டும் 5,7ல 2 லிகாண்டும் வந்து அப்ரோச் ஆயிருப்பாருங்க. இந்த லிகாண்ட் பாருங்க, இது ஒரு லிகாண்ட் 1, இங்கே லிகாண்ட் 2, 5,7ல ஒன்றும் 1,3ல பாருங்க, இது ஒரு லிகாண்ட் இருக்கா. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இந்த லிகாண்ட் 4ம் லிகாண்ட் 3யும். அப்போ என்னன்னா ஆல்டர்னேட் டயகனல்ல வந்து என்ன செய்யணும், அப்ரோச் பண்றதுனால இங்க பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ் எங்க இருக்கு, இது பாருங்க, இது ZX, இது பாருங்க எக்ஸ், இங்க என்ன ஒய். இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா நன் ஆஃப் தி லிகாண்ட் விச் அப்ரோச்சஸ் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அலாங் தி ஆக்சிஸ். இதுல எந்த லிகாண்டும் அலாங் தி ஆக்சிஸ்ல போய் அப்ரோச் பண்ணல மெட்டல்ல, இன் பிட்வீன் தி ஆக்சிஸ்ல போய் அப்ரோச் பண்ணுது. அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் பிட்வீன் தி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எது, ஆக்சுவலி T2G ஆர்பிட்டால்ஸ் தான் இன் பிட்வீன்ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இட் கெட்ஸ் ஹையர் எனர்ஜி than that of the EG ஆர்பிட்டால். அப்ப இங்க என்ன நடக்கும்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில இங்க பாருங்க. ஸோ அப்ப இங்க லிகாண்ட் வந்து அப்ரோச் ஆகுறது பாருங்க, லிகாண்ட் 4. ஓகே, அப்ப என்ன DYZ பக்கத்துல இருக்கா. அப்ப என்ன நடக்கும்னா which experiences more repulsion than that of the EG set. ஓகே, ஸோ அப்ப இங்க பாருங்க, in this field none of the d orbital point directly towards the ligand. However T2G, இந்த இடத்துல T2G அப்படின்னு மாத்திக்கோ, DXY DYZ DZX point pointing close to the direction in which leads are approaching than EG orbital. இந்த இடத்துல EG orbital மாத்திக்கோ, dx square and z square. As a result, the energy of T2G orbital increases by 2/5 delta T. இங்க டெல்டாங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, Tங்கிறது டெட்ராஹைட்ரல் ஃபீல்டில். அப்போ இங்கே எனர்ஜி ஸ்பிளிட்டிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது. இதுலேருந்து என்ன செய்யணும், லிகாண்ட் விச் கிரியேட்ஸ் நெகட்டிவ் field along the metal, so it gets higher energy. So this center is called a Barry center. இப்போ என்னன்னா லிகாண்ட் எங்க போய் அப்ரோச் பண்ணுது, இன் பிட்வீன் ஆக்சிஸ்ல 4 லிகாண்ட் அப்ரோச் பண்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 செட் இருக்குல்ல, இதுதானே இன் பிட்வீன் ஆக்சிஸ்ல இருக்கு நம்ம போட்ட டயக்ராம்ல. ஸோ இட் கெட்ஸ் ஹையர் எனர்ஜி, இட் கெட்ஸ் லோயர் எனர்ஜி. அப்போ இந்த ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது இங்க என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலி இங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்டாஹைட்ரல் ஃபீல்டுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட். இங்க இது வந்து +2/5, இது என்னது -3/5. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னன்னா இங்கே 2 விட இது 5 அதிகமாக இருக்கு. இங்கே இந்த 3 ஆர்பிட்டால்ஸை விட இது வந்து எப்படி இருக்கு, கம்மியாக இருக்கு. அதான் 3/5 டெல்டா டி. டெல்டா டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் டெட்ராஹைட்ரல் ஃபீல்டு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்படியே எடுத்துக்க போகிறேன். இப்போ என்னன்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு ரிலேஷன், இந்த ரிலேஷனை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோ. அதாவது டெல்டா டிக்கும் தட் இஸ் ஆக்டாஹைட்ரல் ஃபீல்டு டெட்ராஹைட்ரல் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 டெல்டா நாட் அப்படின்னு சொல்லலாம், டெல்டா நாட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில கூடிய ரிலேஷன், இந்த ரிலேஷன். அப்போ என்ன அப்படின்னா டெல்டா டியா இருந்ததுன்னா அப்போ டெல்டா நாட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, டெல்டா நாட் தெரிஞ்சதுன்னா டெல்டா டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷனை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுதான் கொடுத்துட்டாங்க. as a result கொடுத்துட்டாங்களாப்பா. ஸோ the relation between the crystal field splitting energy in octahedral and tetrahedral field is given by the expression delta T is equal to 4/9 delta naught. இதே டெல்டா நாட்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும், 9/4 டெல்டா டி அப்படின்னு போட்டு இந்த ரிலேஷன் வச்சு நிறைய ப்ராப்ளம் வரும் உனக்கு, கொஞ்சம் படிச்சிங்கப்பா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா. ஓகே, இப்போ அடுத்த இதில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. முதல்ல இதை பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளான சின்ன விஷயம் தான். என்ன அப்படின்னா லிகாண்ட் ஆக்டாஹைட்ரல்ல ஆக்சிஸ்ல போய் லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது லிகாண்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய dx² - y² dz² ஆர்பிட்டால் எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் அதிகமாக இருந்தால் இட் கெட்ஸ் ஹையர் எனர்ஜி. அது ஆக்டாஹைட்ரல் ஃபீல்டில். டெட்ராஹைட்ரல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எந்த லிகாண்டும் ஆக்சிஸ்ல போல, இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல போறதுனால அந்த இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் அந்த லிகாண்டுக்கும் என்ன இருக்கு, repulsion அதிகமாக இருக்கிறதுனால T2G gets higher energy than that of EG. ஸோ அப்படியே ஸ்பிளிட்டிங் வந்து டெட்ராஹைட்ரல் ஃபீல்டில் மாறுது. அவ்வளோதான். இந்த விஷயத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி பற்றி பேசலாம். தேங்க்யூப்பா.